ஓம் சாய்ராம். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையில் தீரவும் அந்த மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைச்சி உங்க வீட்டில் வந்து செல்வ கடாட்சம் பெருகவும் நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க கிச்சன்ல இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டு தூங்க. இது ரொம்ப எளிமையாக எல்லா நாளுமே நீங்க எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு அருமையான பரிகாரம் தான் இது. இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையில நீங்கி உங்க வீட்டுக்கு வந்து பணம் எப்படி வந்து சேருது மட்டும் நீங்க கண்கூடாகவே பார்க்கலாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம். அந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஒரு வீட்டுல பூஜை ரூம் வந்து எந்த அளவுக்கு முக்கியமான இடமோ அதே போலதாங்க சமையல் அறையும். சமையல் அறை வந்து சுத்தமாக இருக்கக்கூடிய வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பூஜையோட சேர்த்து சமையல் அறையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு சுத்தமா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் சுமையெல்லாம் வரவே வராது. ஸோ சிங்க்ல வந்து விழுகிற பாத்திரத்தை அப்பப்போ கழுவி வச்சிருங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறீங்கன்னா இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கொஞ்சம் பெரிய அகல் விளக்கு ஒன்று வேணும். அதுக்கடுத்து வந்து மண் அகல் விளக்கு இருந்தாலும் ஓகே தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிராம்பு வேணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிளகு வேணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வெண்கடுகு. இந்த வெண்கடுகு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைங்க எல்லா கடைகளுமே கிடைக்குங்க. சரிங்களா? இந்த பொருட்களை மட்டும் தயாராக வச்சுங்க. நீங்கள் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும், நைட்டு தூங்குறதுக்கு போகிற முன்னாடி உங்களோட கிச்சன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு சிங்கில் இருக்க பாத்திரம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு எப்பவும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்வீங்களா அதே போல் கிச்சனை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணால் உங்களோட கிச்சனோட மேடையில் இந்த அகல் விளக்கை வைத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா உடையாத கிராம்பு வந்து ஒரு 10 போட்டுங்க. அது கூட சேர்த்துட்டு ஒரு 5-6 கற்பூரம், இந்த மெழுகு சேர்க்காத கற்பூரமாக நல்ல கற்பூரமாக வாங்கி அதையும் அதோட போட்டுங்க. இப்போ வந்து அந்த கற்பூரத்தை எரிய வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கிராம்பும் சேர்ந்து எரியும். இது கூட என்ன செய்யணும், ஒரு 10 மிளகு எடுத்து அந்த எரியிற அந்த கற்பூரத்தில் போட்டு விடுங்கள். அதோட சேர்த்து கொஞ்சோண்டு வெண்கடுகு இதையும் அதுல இருந்து சேர்த்துருங்க. திரும்பவும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யணும், அந்த அகல் விளக்குல நீங்க வந்து 10 கிராம்பு, அதாவது அந்த காம்பு உடையாத 10 கிராம்பு, அதுக்கடுத்து ஒரு 4-5 கற்பூரத்தை சேர்த்து நீங்கள் எரிய வைக்க வேண்டும். அப்படி எரியும் போது அதுல ஒரு 10 மிளகு, அதுக்கடுத்து கொஞ்சோண்டு வெண்கடுகு இண்டையும் சேர்த்து நீங்க எரிய வைக்கும் போது ஒரு நல்ல வாசம் வரும். சரிங்களா? ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் மனதார மகாலட்சுமி தாயரை நினைத்து உங்களுடைய கடன்கள் அனைத்தும் தீர வேண்டும் அப்படின்னு வழிபாடு செய்து கொள்ள வேண்டும். இப்படி செஞ்சு முடிச்சுட்டு நீங்க நார்மலா போய் தூங்க போயிடலாங்க. சரிங்களா? எதுக்காக இது வந்து நைட் செய்யறோம்னா, ஒவ்வொரு வீட்லையும் இரவு நேரத்தில் அந்த வீட்டிற்குரிய குலதெய்வமும் மகாலட்சுமி தாயாரும் வலம் வருவார்கள் என்பது அர்த்தம். இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைக்கும் போது இதில் இருக்கக்கூடிய கிராம்பு வாசனையும் கற்பூரத்தின் வாசனையும் மிளகு வெண்கடுகு போன்றவற்றின் வாசனையும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பதோடு மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண அருளையும் உங்கள் குலதெய்வத்தின் அருளையும் பெற இது வந்து ஹெல்ப் பண்ணுங்க உங்களுக்கு. இதனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமை முழுமையாக தரும், சகல ஐஸ்வர்யம் வந்து உங்களுக்கு வந்து பெறுங்க. இந்த மிகவும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை முழு மனசோடு செய்றவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரும் அந்த உங்களுடைய குலதெய்வம் வந்து முழுமையாக உங்களுக்கு அருட்காட்சம் தருவாங்க. மனதார நினைத்து உங்கள் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் வந்து முற்றிலுமாக நீங்குவதோடு உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் வந்து பெறுங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்க, நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.